தலைப்பு செய்திகள். நாமலின் கருத்துக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கண்டனம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு இடையூறு செய்ய வேண்டாம், அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை. முறையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்க சலுகை அட்டைகள். கச்சதீவு திருவிழா குறித்து யாழ் மாவட்ட செயலகத்தின் விசேட வழிகாட்டல்கள். உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி வான்வழி தாக்குதல். விரிவான செய்திகள். ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புள்ள குடும்பத்தவர் ஒருவர் இவ்வாறு கருத்து வெளியிடுவது பொருத்தமானதல்ல. ராஜபக்ஷக்களால் கொல்லப்பட்ட, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் என எவரும் இல்லாதிருந்திருந்தால் நாமலின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் எனும் வாதம் செல்லுபடியாகியிருக்கும். சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி தெற்கில் இனவாதத்தை தூண்டும் ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்த நாமல் ராஜபக்ஷ முனைவதும் அவர்களது கடந்த கால அரசியலின் கடும் போக்கியை காட்டுவதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ரூபன் பத்திரன தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு எவரும் முட்டுக்கட்டை போடவோ அல்லது இடையூறு விளைவிக்கவோ வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பயங்கரவாத தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகின. உயிரிழந்தவர்களில் அனைத்து மதத்தவர்களும் அனைத்து இனத்தவரும் அடங்குவர். இது ஒரு திட்டமிட்ட மனித படுகொலை. இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது என்பது இந்த நாட்டில் சட்டம் சரியாக செயற்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு விடயமாகும். அவ்வாறு உண்மை கண்டறியப்படாவிட்டால் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்ற அச்சமற்ற நிலை உருவாகும். புலனாய்வு பிரிவு முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேயின் கைது மற்றும் தற்போதைய விசாரணைகளுக்கு பல்வேறு தரப்பினர் தமக்கு சாதகமான வியாக்ஞானங்களை அளித்து வருகின்றனர். விசாரணைகளை குழப்ப முயற்சிப்பதானது இத்தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் அங்கவீனமுற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதியாகும். மக்கள் அனைவரும் பொறுமையுடன் காத்திருந்து உண்மைகள் வெளிவர ஒத்துழைக்க வேண்டும். இதன் பின்னணியில் அரசியல் சதி இருந்ததா? அவ்வாறு இருந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது நிச்சயம் கண்டறியப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் முறையாக வரி செலுத்துவோரை ஊக்குவிக்கவும் அவர்களை கௌரவிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களுக்கு விசேட சலுகை அட்டை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் வரி செலுத்தும் பொறுப்புள்ள பிரஜைகளுக்கு உபகாரமாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சலுகை அட்டையை பெற்றுக்கொள்வதற்காக சில தகுதிகள் கோரப்பட்டுள்ளதால் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தனிநபர் வரி செலுத்தும் நபர்கள் மட்டுமே இந்த அட்டையை பெற தகுதி உடையவர்களாவர். முன்னைய மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி தொகையை முழுமையாகவோ அல்லது மேலதிகமாகவோ செலுத்தியிருத்தல் வேண்டும். வருமான வரி அறிக்கையை குறித்த ஆண்டின் நவம்பர் 30 முன்பாக சமர்ப்பித்திருப்பதும் அவசியம். அனைத்து வரிப்பணமும் உரிய திகதிக்கு முன்பதாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். வரி செலுத்துவோரின் கடந்த கால வரி வரலாறுகள் திருப்திகரமாக அமைந்திருப்பதும் அவசியம். வரி செலுத்தும் தொகையின் அடிப்படையில் 2 பிரிவுகளில் இந்த அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. முந்தைய மதிப்பீட்டு ஆண்டில் 5 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை வருமான வரியாக செலுத்தியவர்களுக்கு தங்க அட்டை வழங்கப்படும். அத்துடன் முன்னைய மதிப்பீட்டு ஆண்டில் 3 மில்லியன் ரூபாய் முதல் 5 மில்லியன் ரூபாவிற்கு குறைவான தொகையை வரியாக செலுத்தியவர்களுக்கு வெள்ளி அட்டை வழங்கப்படும். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவானது யாழ் மாவட்ட செயலாளரின் ஒருங்கிணைப்பின் கீழ் எதிர்வரும் 27 மற்றும் 28 திகதிகளில் நடைபெறவுள்ளது. யாழ் ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை, இந்திய தூதரகம், நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் இவ்விழா குறித்து யாழ் மாவட்ட செயலகம் முக்கிய அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது.
எதிர்வரும் 27ஆம் திகதியன்று காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் வரை அரச மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடும். குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலிருந்து கச்சத்தீவுக்கான படகு சேவைகள் 27ஆம் திகதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இடம்பெறும். குறிக்கட்டுவானிலிருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணமாக ரூபாய் 1200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழுவாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ படகுகளில் பயணிக்கும் பக்தர்கள் தமது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் படகு விவரங்களை, படகோட்டியின் பெயர் மற்றும் தொடர்பு இலக்கம் ஆகியவற்றை 2 பிரதிகளில் கொண்டு வருவது கட்டாயமாகும். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் வருவோர் தத்தமது பிரதேச கடற்படை முகாம்களில் பயண பாதுகாப்பு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 27ஆம் திகதியன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னதாக கச்சத்தீவை வந்தடைய வேண்டும். விழாவில் கலந்து கொள்ளும் யாத்ரீகர்களுக்கு 28ஆம் திகதியன்று காலை உணவு மட்டும் வழங்கப்படும். ஏனைய நேரங்களிற்குரிய உணவை யாத்ரீகர்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். கச்சத்தீவு பகுதியில் உணவுகளை சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித பூமியாக கருதப்படுவதால் அங்கு மதுபானம் கொண்டு செல்வது, அருந்துவது மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது. அதற்காக யுரேனியத்தை செறிவூட்டி வருகின்றது. யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை 60% முடித்துவிட்டது. யுரேனியத்தை 90% செறியூட்டிவிட்டால் ஈரான் அணு ஆயுதம் கொண்ட நாடாக மாறிவிடும். இதனால் இஸ்ரேல், அமெரிக்க நாடுகள் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ஈரான் அமெரிக்கா கூறுவதை கேட்கவில்லை. இதனால் கடந்த வருடம் அணு ஆயுத இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அதிலிருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இதன் தொடர்பாக ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க போர் விமானம் மற்றும் போர்க்கப்பல்களை அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிக்கு நகர்த்தி வருகின்றது. இந்த நிலையில் ஜெனீவா நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் நேற்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் அணு ஆயுத ஒப்பந்தம் ஏற்படுமா என உலக நாடுகள் எதிர்பார்த்திருக்கின்றன. ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கின்றார். அதேவேளையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளாகி அணு ஆயுத திட்டம் இடுபாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் நிலையில் ஈரான் அதை தொடர விரும்புகிறது. அமெரிக்கா தாக்குதலை நிகழ்த்தினால் மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைப்போம் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தளங்களில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர். மேலும் மத்திய கிழக்கு பகுதிகள் முழுவதும் போர் பரவும் என தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. 420 ட்ரோன்கள் மற்றும் 39 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா மீது உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. 39 ஏவுகணைகளில் 11 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகும். 8 பிராந்தியங்களில் உள்ள முக்கியமான கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் முயற்சிக்காக புதன்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசும்போது நன்றி தெரிவித்ததாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் உக்ரைன் நிலத்தை தங்கள் இடமாக கருதுவதாக ரஷ்யா கூறி வருகின்றது. இந்த விடயத்தில் முடிவு எட்டப்படாமல் உள்ளது. வரலாற்றில் இன்று 2002 அஜோக்தியாவில் இருந்து தொடருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த 59 இந்து பயணிகள் கோட்ரா புகையிரத நிலையத்தில் வைத்து முஸ்லிம்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இதன் பின்னர் நடந்த கலவரத்தில் 1000 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 2004 1995 டோக்கியோ மெட்ரோ தாக்குதலை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சோக்கோ
அசகாரா என்ற மதக்குழு தலைவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவரது மரண தண்டனை 2018 நிறைவேற்றப்பட்டது. 2004 பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பலில் அபு சாய் தீவிரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட குண்டுவெடிப்பில் 116 பேர் கொல்லப்பட்டனர். 2007 மட்டக்களப்பு நகரில் உள்ள இலங்கை விமானப்படையினரின் விமான ஓடுபாதையை நோக்கி நடத்தப்பட்ட எறிகணை வீச்சில் இலங்கைக்கான அமெரிக்க, இத்தாலிய தூதுவர்கள் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.